آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أم يحسدون الناس على ما آتاهم الله من فضله. صدق الله العظيم. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: حسين مني وأنا من حسين، أحب الله من أحب حسينا. صدق رسول الله صلى الله عليه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم نبيا ورسولا، وشيخنا محي الدين عبد القادر الجيلاني رضي الله عنه شيخا ومرشدا. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله يا شفيع المذنبين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. يا سيدي سندي غوثي ويا مددي كن لي ظهيرا على الأعداء بالمدد، مجير إرضي وخذ بيدي مدى مددي، خليفة الله فينا محي الدين. புகழனைத்தும் ஏகவல்லோனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. அவரின் சலாத்தும் சலாமும் ஈருலக இரட்சகர் நம் இதயவேந்தர் ஹாத்தமுல் அம்பியா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னார்களுடைய குடும்பத்தார்கள், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி முன்கூட்டிய வருகை தந்திருக்கும் நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, புனிதம் நிறைந்த முஹர்ரம் மாதத்துடைய முதல் 3வது ஜும்மாவில் நாம் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த ஜும்மா நன்னாளின் பொருட்டினாலும், புனிதம் நிறைந்த முஹர்ரம் மாதத்தின் பொருட்டினாலும் அல்லாஹ் தஆலா நம்முடைய தேவைகளை, நம்முடைய ஹாஜத்துகளை, நம்முடைய நாட்ட தேட்டங்களை அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி தந்திருவானாக. நமக்கு வரக்கூடிய பலாய் முசீபத்துகள், கண்ணீர்கள், சிகர்கள், பொறாமைக்காரர்களுடைய பொறாமை பார்வைகள், நோய்நொடிகள் அனைத்தையும் விட்டு அல்லாஹ் தஆலா நம்மையும், நம்முடைய குடும்பத்தார்களையும், நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்திருவானாக. நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான நல்ல அமல்களையும் அல்லாஹ் தஆலா நம்முடைய மேலான கருணையால் அதை கபூல் செய்வானாக. சங்கைக்குரியவர்களே, நாம் இந்த முஹர்ரம் மாதத்தை அடையும் பொழுதெல்லாம் நாம் அதில் நினைவுபடுத்த வேண்டிய மார்க்கத்தின் பிரதிநிதிகள் என்று சிலர்கள் இருக்கிறார்கள். அதில் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் ஹஜ்ரத் சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவர்களை நினைவுபடுத்துவதற்கு, அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள், குறிப்பாக அவர்களுடைய தியாகம், அவைகள் அனைத்தையும் நினைத்து பார்ப்பதனால் அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்துகிறான். நாம் அவற்றை பேசுவதனால் அவர்கள் மீது நமக்கு இருக்கக்கூடிய முஹப்பத் அதிகமாகிறது, அவர்கள் மீது நமக்கு கண்ணியம் அதிகமாகிறது. எல்லாவற்றையும் விட மேலாக இறைவனுடைய பொருத்தம், அவருடைய முஹப்பத் நமக்கு நசீபாகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவன் நம்மை நேசிப்பதற்கு பல வழிகளை காட்டியிருந்திருக்கிறார்கள். அதில் ஒரு வழி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, அஹப்பல்லாஹு மன் அஹப்ப ஹுசைனா. யார் ஹுசைனை நேசிக்கிறாரோ அவரை அல்லாஹ் நேசிக்கிறான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அப்படி அவர்களுடைய நேசம் நமக்கு கிடைத்து விட்டார், அல்லாஹ்வுடைய நேசமும் கிடைத்துவிடும். அது மட்டும் இல்லாமல் அவருடைய வாழ்க்கையில் பல பாடங்கள் நமக்கு இருக்கிறது. இன்றைய காலத்து இளைஞர்கள் ஒரு காரியத்தில் சாதித்தாக வேண்டும் என்று ஆர்வம் உள்ளவர்கள், ஆசை உள்ளவர்கள், அவர்களுக்கெல்லாம் முன்னோடியாக முன்மாதிரியாக வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி சென்றவர்கள் ஹஜ்ரத் சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா. அது மட்டும் இல்லாமல் அந்த கோணத்தில் மட்டுமல்ல, வெவ்வேறு கோணங்களில் வரலாற்று ஆசிரியர்கள் சில செய்திகளை நமக்கு தருகிறார்கள். அதில் முதல் இடத்தில் இருக்கக்கூடியது ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வீரம். அதற்கு அடுத்தடுத்து இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் கவனித்து பார்ப்போமேயானால், அவர்களுடைய அழகிய நற்குணங்கள், அவர்கள் மக்களிடத்தில் நடந்து கொண்ட விதங்கள், அவர்களுடைய கொடைத்தன்மைகள், இப்படி பல்வேறு கோணங்களில் நாம் அவர்களை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள முடியும். நாம் முதல் விஷயத்தை விட்டுட்டு வர காரணம் என்ன அப்படின்னா, அது பின்னாடி நம்ம பேச இருக்கிறோம், அதுக்கு தனி நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. அதனால் அந்த விஷயத்தை விட்டுட்டு அடுத்த விஷயத்துக்கு நம்ம வரணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை குறித்து சொன்ன ஒரு வார்த்தை, ஹாதா இப்னி சய்யிதுன், என்னுடைய இந்த மகன் சய்யிது, தலைவர் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதே வார்த்தையை ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு மட்டுமல்லாமல் ஹசன் ரலியல்லாஹு அவர்களுக்கும் சொல்லியிருக்கிறார். அதனுடைய விளைவு என்னவென்று சொன்னால், அலி ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சி காலத்திற்கு பிறகு யார் ஆட்சியில் அமருவது என்ற ஒரு பிரச்சனை வரும் பொழுது அதில் கிட்டத்தட்ட 6 மாத காலம் தலைமை பொறுப்பில் இருந்தவர்கள் சீனா ஹசன் ரலியல்லாஹு தஆலா. அப்ப அதே வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி இருக்கிறாங்களே. அப்ப ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி எங்க இருந்தது? அவர்கள் எங்கு ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்தால், இன்றளவிலும் நம்முடைய உள்ளங்களில், நம்முடைய வாழ்க்கையில் அவர்கள் ஆட்சி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான். யதார்த்தத்தில் கர்பலாவில் உலக பார்வைக்கு வேண்டுமானால் அந்த போரில் அஹ்லு பைத்துகள் அனைவரும் ஷஹீதாக்கப்பட்டிருக்கலாம். எதிரிகளாக வந்தவர்கள் எத்தனையோ பேர் உயிரோடு திரும்பி போயிருக்கலாம். உலகத்துடைய நடைமுறையை பொறுத்த வரைக்கும் 2 இடத்துல போர் நடக்குதுன்னா யாருக்கு பாதிப்பு அதிகம், யாருக்கு பாதிப்பு கம்மி, யார் உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஆனால் இங்க நம்ம பார்க்குற கோணமே வேற. ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு ஒரு காரியத்துல பரக்கத்து வேணும் அப்படின்னா, ஒவ்வொரு காரியங்கள் இருக்கு. காசு விஷயத்துல பரக்கத்து வேணுமா, வாழ்க்கையில பரக்கத்து வேணுமா, நம்முடைய குழந்தைகள்ல பரக்கத்து வேணுமா, இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எங்க பரக்கத்தை தேடி போறோமோ அங்கு பரக்கத்து எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா, அதை நாம் தியாகம் செய்யும் பொழுது அங்க பரக்கத்து வரும். நாம் ஒரு விஷயத்தை தியாகம் செய்யும் பொழுது அதில் பரக்கத்து ஏற்படுகிறது. எந்த விஷயத்துல தியாகம் செய்யணும்? நல்ல விஷயங்களுக்காக வேண்டி. நமக்கு நேரத்துல பரக்கத்து வேணுமா, நல்ல விஷயங்களை நேரத்துல நல்ல விஷயங்களை நேரத்தை செலவழிக்கிறோம். நம்முடைய நாவல பரக்கத்து வேணுமா, நம்ம பேசுற விஷயங்கள், உலமாக்கள் சொல்லக்கூடிய செய்தி, நம்ம பேசுற விஷயங்கள், அந்த பேசுற விஷயங்கள்ல பரக்கத்து வேணுமா, நம்முடைய பேச்சு அசராகணுமா, அதற்கு அவர்கள் சொல்லித்தரக்கூடிய ஒரு வழி விக்ர்களில் அதிகமாக நாம் ஈடுபட்டு இருக்க வேண்டும். அதே போன்று குறிப்பாக பெண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்வதால், எந்த நாவு அதிகமாக ஸலவாத் சொல்லுகிறதோ அந்த நாவு வலிமை பெறுகிறது என்று சொல்கிறார். அதுக்கு தனி பரக்கத்து இருக்கு. ஏன்னா அந்த நாக்கு அதுக்கு நம்ம தியாகம் செஞ்சிருக்கோம், நேரத்தை ஒதுக்கி இருக்கணும். அதே போன்று ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பொறுத்தவரையில் நம்ம அவங்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம்னா, எல்லா குடும்பத்தை அங்கே தியாகம் செஞ்சாங்க கர்பலா. அந்த தியாகத்துடைய வெளிப்பாடு இன்றளவிலும் உலகில் ஒருத்தனை காட்ட முடியாது. நான் யசீதுடைய படையில இருந்த, அதாவது எங்க தாத்தா யசீதுடைய படையில இருந்தவருடைய பரம்பரையில வந்தவன், ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு எதிராக போர் நடக்கும் பொழுது யசீதுடைய படையில எங்க
பாட்டன் இருந்தார் அப்படின்னு சொல்றதுக்கு ஒருத்தம் கிடையாது இந்த உலகத்தில். ஆனால் உலகத்தில் மூளைக்கு மூளை நான் செய்யுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வம்சம் சொல்றதுக்கு மூளைக்கு மூளை ஆள் இருக்கு. இது அவர்கள் செய்த தியாகத்துடைய பரக்கத்து. இப்படி நாம் நம்முடைய விஷயங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காரியங்கள்ல பரக்கத்து வேணுமா அதை தியாகம் செய்யணும். பொருள்ல பரக்கத்து வேணுமா அந்த பொருட்களை தியாகம் செய்யணும். காசுல பரக்கத்து வேணுமா அதை தியாகம் செய்யணும். இப்படி தியாகங்கள் நடக்கும் பொழுது அந்த இடத்துல பரக்கத்து அதிகமாகிறது சொல்லுகிறார். இப்ப இந்த தலைமைத்துவம் இருக்கு இல்லையா, இந்த தலைமைத்துவத்தை ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அடைவதற்கு இன்னொரு காரணமும் உண்டு. அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடியே இந்த விஷயத்தை சொல்லிட்டாங்க. அவங்க செய்யுது அப்படிங்கிறது கியாமத் நாள் வரைக்கும் அவருடைய ஆட்சி எல்லாருடைய உண்மை முஃமின்களுடைய உள்ளத்தில் ஆட்சி நடந்துவிட்டது. ஆனால் அதே நேரத்தில் அந்த செய்யுது என்கிற பட்டம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னாடி ஒரு காலத்தில் கொடுத்திருக்கிறார். ஒரு முறை ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வேட்டைக்கு போறாங்க. வேட்டைக்கு போகும் பொழுது அங்கே தேடி பார்க்குறாங்க. வேட்டைக்கு எந்த ஒரு பிராணியும் அங்கே இல்லை. நேரம் கடந்து போகுது. கடைசியில் மாலை நேரம், இருள் சூழ்கிற நேரம், மாலை நேரம், சூரியன் மறைகிற நேரம் வரும் பொழுது ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருட்டுறதுக்கு முன்னாடி திரும்பி போயிடணும் அப்படிங்கிறது திரும்புகிறாங்க. அப்படி திரும்பும் பொழுது வழியில் ஒரு மான் குட்டி இருக்கு. அந்த மான் குட்டியை ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா எடுக்கிறாங்க. எடுத்துட்டு நினைச்சாங்க, சரி நமக்கு அல்லாஹ் இன்னைக்கு இதுதான் வச்சிருக்கிறான் அப்படின்னு எடுத்தாச்சு. எடுத்து தன்னுடைய வாகனத்துடைய முன்னாடி தலைக்கு மேல வச்சுட்டு அதை கட்டிட்டு புறப்படுறாங்க. இரவு சாய்வதற்குள், இருள் வருவதற்கு முன்னாடி நம்ம வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்லி வேகமா போறாங்க. கடைசியில் அந்த காட்டுடைய எல்லைக்கு போகும் பொழுது அந்த இடத்துல பின்னாடி யாரோ வர மாதிரி திருப்பி பார்த்தா அந்த மானுடைய, அந்த குட்டி மானுடைய தாய் பின்னாடி வந்துட்டு இருக்கு தொடர்ந்து. எதுக்காக வேண்டி? அந்த குட்டிக்காக. அந்த குட்டிக்காக வேண்டி திரும்பி வந்துட்டு இருக்கும் பொழுது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு திரும்பி பார்த்தாங்க. பார்த்தா மான் வருது. சரி இன்னைக்கு வேட்டைக்கு எதுவும் இல்லைன்னு நினைச்சோம், தானா வந்திருக்குது அப்படின்னு சொல்லி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இறங்கி அதை பிடிக்க போறாங்க. இப்படி இறங்கி பார்க்கும் பொழுது அதனுடைய முக தோற்றம், பாவனை, தன்னுடைய குட்டி அங்க மாட்டிட்டு இருக்கு அப்படிங்கிற சோகம் அந்த மானுடைய முகத்தில் வெளிப்பட்டது. அப்படி வெளிப்படும் பொழுது ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த நிலைமையில நம்ம இதை பிடிச்சிட்டு போறது சரியில்லை அப்படின்னு குட்டியை கீழே இறக்கி விடுறாங்க. தலையில தலைமை கொடுத்து குட்டியை அனுப்புறாங்க. அந்த குட்டி மானோட போய் சேர்ந்துது. அப்படி சேரும் பொழுது அந்த விலங்குகளுக்கு இருக்கிற ஒரு தன்மை, பாசமா இருக்கும், நாக்க வச்சு நக்கும். அப்படி அந்த குட்டியை நக்கிட்டு பக்கத்துல சேர்த்துக்குது. சேர்த்துட்டு ஹுசைன் ரலியல்லாஹு பார்க்குது. அதே மாதிரி வானத்தையும் பார்க்குது. ஹுசைன் ரலியல்லாஹு ஒரு மாதிரி பார்க்குது. அடுத்த முறை வானத்தை பார்க்குது. இப்படியே பார்த்துட்டு குடுகுடு உள்ள ஓடிடுச்சு காட்டுக்குள்ள. அப்படி காட்டுக்குள்ள போகும் பொழுது ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ஒரு ராகத்தை, மன நிம்மதியை நான் அனுபவிச்சது கிடையாது. அந்த அளவுக்கு எனக்கு ராகத்தா இருந்தது. அந்த நேரத்தில் என்னுடைய மனம் அவ்வளவு சந்தோஷப்பட்டது. அப்படி ஒரு நிகழ்வு நடந்தது என்பதாக ஹுசைன் ரலியல்லாஹு சொல்றாங்க. அது முடிஞ்சு இரவு நேரத்தில் தூங்கும் பொழுது கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவுல வந்தாங்க. வந்து சொல்றாங்க, இந்த மானோடு நீங்கள் நடந்து கொண்ட விதம், இதை பார்த்து அல்லாஹ் தஆலா சந்தோஷப்படுறார். இந்த நிகழ்வு அல்லாஹ்வுக்கு பிரியமாகிவிட்டது. காட்டில் இருக்கக்கூடிய இந்த மானோடு நீங்கள் எப்படி இரக்க குணத்தோடு நடந்து கொண்டீர்களோ அதே போன்று நீங்கள் பின்னால் காலத்தில் உங்களுக்கு ஆட்சி கொடுக்கப்படும், நீங்கள் செய்தாக வருவீர்கள், நாட்டு மக்களோடும் இந்த அன்பை பாராட்டுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஆட்சி இன்றளவிலும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. நம்ம அந்த இரக்க குணம், ஒரு உயிரோடு அவர்கள் இரக்கமாக இருந்ததினால் அந்த இரக்கத்தின் வெளிப்பாடால் அவர்களுக்கு கிடைத்த ஒரு விஷயம். அதோடு மட்டும் இல்லாமல் அந்த விலங்குகள் மட்டுமல்ல, மனிதர்களோடு இருக்கும் பொழுது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வழக்கம், எந்த ஒரு மனிதரை பார்த்தாலும் அந்த மனிதரோடு அன்போடு, சில பேரை நம்ம பார்ப்போம், சில பேரை கடந்து போயிருவோம். ஏன்னா நம்ம பார்க்கறதுக்கு அவங்க தகுதி இல்லைன்னு நம்ம நினைச்சிருவோம்.
சில பேரை நம்ம பார்ப்போம், சில பேரை பார்க்காமே போயிடும். ஆனால் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இருந்த தன்மை என்ன அப்படின்னா, எல்லா மனிதர்களையும் மதிக்கக்கூடியவர்களாக, குறிப்பாக ஏழைகளை நேசிக்கக்கூடியவர்களாக ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா இருந்தார். இமாம் ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், அதிகமாக பகலில் நோன்பு வைக்கிற வழக்கம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தது. சில நேரங்களில் சாப்பிடுவாங்க. அப்படி ஒரு நாள் சாப்பிட்டு விட்டு நாங்கள் வீட்டிலேருந்து வெளியே வரோம். வெளியே வருகிற வழியில் ரோட்டு ஓரமாக சில பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க, பாதையில் ஃபகீர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க, ஏழை. அப்படி உட்கார்ந்துருக்கும் பொழுது இதே நேரம் நம்முடைய ஒரு சூழ்நிலை நம்ம நினச்சி பார்ப்போமே. பள்ளியை விட்டு நம்ம வெளியே போகிறோம். வெளியே போகும் பொழுது அந்த வெளியில் இருக்கிற நபர்களை நம்ம கிடக்கும் போது நம்முடைய மனநிலை எப்படி இருக்குது? ஒன்று காசு இருந்தால் கொடுத்துட்டு வேகமாக ஓடிடும், நிற்க மாட்டாங்க இடத்துல. ரெண்டாவது, காசு இல்லைன்னா அதை விட வேகமாக ஓடும். இது நம்முடைய நிலைமை. நம்ம அந்த இடத்துல நிற்கக்கூடாது, அவங்க கிட்ட நிற்கக்கூடாது, இந்த மாதிரி ஒரு மனநிலை நமக்கு இருக்குது. ஆனால் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை பற்றி சொல்கிறார்கள், இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது அவங்க கூப்பிட்டாங்க, ஃபகீர்கள் கூப்பிட்டாங்க, யா சையீதி, எங்களுடைய தலைவரே. யார்? ஏழைகள் கூப்பிடுறாங்க ஹுசைன் ரலியல்லாஹு. அப்படி கூப்பிடும் பொழுது ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் வாகனத்தை விட்டு கீழே இறங்கி வந்து பக்கத்தில் நிற்கிறாங்க. என்னன்னு கேட்குறாங்க. அப்போ சொன்னாங்க, வாங்க சாப்பிட்டுட்டு போனாங்க. அப்போ தான் சாப்பாடை பிரிக்கிறாங்க. ஏழைகளுடைய உணவு எப்படி இருக்கும்? அவங்க ஏற்கனவே சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. அதிகமாக சாப்பிட்ற பழக்கம் ஹுசைன் ரலியல்லாஹு கிடையாது. சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்க, வந்து உட்காருங்க சாப்பிடலான்றாங்க. இதே நம்முடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. ஒரு கல்யாணம், பணக்கார வீட்டு கல்யாணம்னா கூப்பிடாம போய் நிற்போம். ஏழை வீட்டு கல்யாணத்துக்கு அவர் கூப்பிட்டுருந்தா கூட போகணுமான்னு யோசிப்போம். இவர் வீட்டு கல்யாணத்துக்கு நம்ம போறதா அப்படிங்கிற ஒரு நிலைமை நமக்கு இருக்கு. ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் அந்த ஏழைகளுடைய அழைப்பை ஏற்று அங்க பக்கத்தில் போய் நின்றது மட்டுமல்ல, கூட சேர்ந்து உட்கார்ந்துட்டாங்க. ஃபகீர்களோடு சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவங்க யோசிக்கிறாங்க, சாப்பிடலாமா வேணாமா. ஒருவேளை நான் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு நான் எந்திரிச்சு போயிட்டேன், அதாவது ஒருவேளை அவங்க எந்திரிச்சு வந்துட்டா இப்படி ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது, நம்ம கூட அவங்க சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்துடக்கூடாது. அதனாலேயே சொல்றாங்க, ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் சாப்பிட்டதை விட இங்கே அதிகமாக சாப்பிடுறாங்க. எதுக்குங்க? அந்த ஏழைகள் மனம் வாடிடக்கூடாது, நம்ம கூட சாப்பிட மாட்டாங்கன்னு நினைச்சிடக்கூடாது. அதிகமாக சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னொரு வேலையை செஞ்சாங்க ஹுசைன் ரலியல்லாஹு. நம்முடைய வாழ்க்கையோடய நான் ஒத்துக்கொண்டு வரேன். ஒரு ஏழை வீட்டு கல்யாணத்துக்கு போயிருக்கணும், சாப்பிட்டு முடிச்சுட்டு, அதாவது போயிட்டு வர சொல்றது கூட நமக்கு மனசு வராது. சரி கிளம்புவோம், இவர் பெரிய ஆள் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்துடும். ஆனால் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் செய்த வேலை, அடுத்த வாட்டி கேட்குறாங்க, விஷயத்த சொல்கிறாங்க, நான் வீட்டிலே சாப்பிட்டுட்டு வந்துட்டேன், நீங்கள் கூப்பிட்டதுனால உங்களுக்கு மரியாதை கொடுத்து நாங்கள் சாப்பிட்டேன். அடுத்து சொல்கிறாங்க, நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு போகலாமான்னு அனுமதி வரை கேட்குறாங்க. நீங்கள் சந்தோஷப்பட்டுட்டீங்களா? நான் போகலாமா? ஒரு மனிதனிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை எப்படி மதிக்க வேண்டும் என்கிற விஷயத்தை ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையாகவே வாழ்ந்து காட்டியிருக்கிறார். சில நேரங்களில் நமக்கு சில கோபங்கள் வரும். கோபம் இருக்கு இல்லையா? கோபத்தை ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை பொறுத்த வரைக்கும் ஜலாலியத்தான் கோபம் ஜாஸ்தி வரும். ஆனால் எந்த அளவுக்கு கோபம் வருதோ அதே வேகத்தில் ஹுசைன் ரலியல்லாஹுடைய கோபம் தனிச்சிடும். கோபம் அவ்வளவு ரொம்ப நேரம் இருக்காது ஹுசைன் ரலியல்லாஹு. இமாம் முஹம்மது பின் ஹனஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அதாவது ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய தந்தை வழி சகோதரர், அதாவது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுடைய வஃபாத்துக்கு பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு இன்னொரு நிக்காஹ் முடிச்சாங்க. இப்போ அவங்களுக்கு பிறந்தவங்க தந்தை வழியில சகோதரர். அவர்களுடைய வீட்டுக்கு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போயிருக்கிறாங்க. அப்படி போயிருக்கும் பொழுது ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. பேசிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு வார்த்தைகள்ல ஏதாச்சும் ஒரு வார்த்தையை நம்ம சொல்லுவோம், விளையாட்டே சொல்றது உண்டு. அப்படி ஏதோ ஒன்று சொல்லும் பொழுது ஹுசைன் ரலியல்லாஹு கோவப்பட்டுட்டாங்க. கோவப்பட்டு சொன்னாங்க, இதுக்கு மேல உங்க வீட்டுக்கு வரமாட்டேன், இதுக்கு மேல நான் உங்க வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொன்னதுதான் தாமதம். எந்திரிச்சு போயாச்சு.
கடுமையான வருத்தம். அது அந்த வருத்தத்தோடு சேர்த்து சில விஷயங்கள் அங்கே பேசப்படுது. சில பேர் சொல்கிறாங்க ஹுசைன் தான் கோவப்பட்டாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, இனி வரவே மாட்டாங்க அப்படின்னா. இதை கேட்டு முஹம்மது பின் ஹனஃபியா ரலியல்லாஹு அன்ஹு இன்னும் கோவம், ஏன் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு. அடுத்த ஒரு வார்த்தையை சொன்னாங்க, அவங்க திரும்பி வருவாங்க அப்படின்னு மறுபடியும் சொல்கிறாங்க. அது எப்படி வருவாங்க, வரலாம் மாட்டாங்க, அவங்க ரொம்ப ரோஷம் அவங்களுக்கு அப்படி. அப்போ அடுத்த வார்த்தையை சொன்னாங்க, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு எனக்கு அண்ணனா உங்களுக்கு அண்ணனா, எங்கள் அண்ணனை பற்றி எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த வார்த்தையை முஹம்மது பின் ஹனஃபியா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அவர் என்னுடைய சகோதரர், அவரை பற்றி எனக்கு தெரியும், வேணா பாருங்க திருப்பி வருவாங்கன்னா சொல்லிட்டு கடிதத்தை எழுதுறாங்க. மன்னிப்பு, பேசின வார்த்தைக்கு மன்னிப்பு கேட்கலாம். அடுத்த விஷயமா சொல்றாங்க, நான் உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டிருப்பேன், டைரக்டா வந்து மன்னிப்பு கேட்டிருப்பேன். அப்படி நான் கேட்டா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், உங்கள்கிட்ட வந்து பேசுறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது. அதாவது என்னுடைய தாயார் ஃபாத்திமாவும் கிடையாது, என்னுடைய பாட்டன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடையாது. ஃபாத்திமாவுடைய பிள்ளைங்க, அஹ்லு பைத்துகள், உங்களோடு பேசுவதற்கு தகுதி வாய்ந்த ஆள் நான் கிடையாது. அடுத்த வார்த்தையில் எழுதுறாங்க, உங்களுடைய பாட்டனார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். அதாவது அவர்களுடைய ஹதீஸ் எனக்கு வந்திருக்கிறது, இப்படி சொன்னாங்க அப்படிங்கிற செய்தி நான் எனக்கு கேட்டிருக்கிறேன். என்ன அப்படின்னா, ரெண்டு பேருக்கு சண்டை வரும் பொழுது, ரெண்டு பேருக்கு மத்திய சண்டை வரும் பொழுது, யார் முதலில் தவறை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, யார் சுல்ஹக்காக சமாதானம் பேசுறதுக்கு யார் முதல்ல போறாங்களோ அவங்களோட முதல்ல சொர்க்கத்துக்கு போவாங்க. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை. இதை வச்சு எனக்கு ஒரு ஆசை, எனக்கு சொர்க்கத்துக்கு முந்தி போயிடணும்னு ஆசை. ஆனால் அடுத்து எழுதுகிறார்கள், ஒருவேளை நான் அப்படி போயிட்டேன் அப்படின்னா ஆல் ரசூல், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தை முந்தி போன மாதிரி ஆயிடும். அதை நான் விரும்பவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பம் தான் முன்னாடி போகணும் அப்படிங்கிற அதவை பேணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு முன்னாடி நான் போறதுக்கு தகுதியும் கிடையாது. அதனால அதுக்கு பதிலாக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன், நீங்க முன்னாடி வாங்க அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுக்குறாங்க. இந்த கடிதத்தை படித்த ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கண்ணீரோடு திரும்பி வந்தாங்க. இது மட்டுமல்ல, சின்ன விஷயம் கோபம் வந்துடும் நமக்கு, குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன வார்த்தைகள் வருது இல்லையா, அந்த வார்த்தைகள்ல ஏற்படுகிற விரிசல் பெரிய விரிசலா இருக்கும். அது நம்ம குடும்பத்தில் தொடரக்கூடாது. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த விஷயத்தில் நமக்கு ஒரு படிப்பினையா இருக்கிறாங்க. அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தை பொறுத்தவரையில் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆகட்டும், மற்ற சஹாபாக்கள், அதாவது ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஆகட்டும், எல்லாருக்கும் ஒரு தன்மை இருக்குது, கொடைத்தன்மை. அதாவது அவங்களுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஏழ்மையிலும் பெரிய ஏழ்மையா இருக்கும். அந்த ஏழ்மையெல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையை ஏழைன்னு நமக்கு தோணும். ஆனால் அது அல்லாஹ் கொடுத்த ஏழை, அதாவது ஏழ்மை அல்ல, தானாகவே தேர்ந்தெடுத்து கொண்ட ஏழ்மை. அல்லாஹா அவங்களுக்கு கொடுத்த விஷயம் கிடையாது. தான் ஏழ்மையா இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க தேர்ந்தெடுத்துட்டாங்க. அதை விளக்கும் விதமாக ஒரு நிகழ்வு, சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை பொறுத்த வரைக்கும் கையில் எதுவும் வச்சிருக்க மாட்டாங்க. அவங்க ஒரு பாதையை கடந்து போகும் பொழுது அந்த வழியில இருந்த சில காஃபிர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஒரு யாசகர் வந்து காஃபிர்கள் இடத்துல யாசகம் கேட்கிறார். யாசகம் கேட்கும் பொழுது அங்கிருந்த காஃபிர்கள் சொன்னாங்க, அங்க போறாரு பாரு பெரிய பணக்காரர், ஏழையை கிண்டல் செய்யற வார்த்தை இது, போறாரு பாரு பெரிய பணக்காரர், விஐபி போறாரு, அவர்கிட்ட போய் வாங்கி கொடுப்பாரு அப்படின்னு. இவருக்கு தெரியாது, நேரா போறாரு, அலி ரலியல்லாஹு இடத்துல போறாரு, கையேறி நிற்கிறார். அலி ரலியல்லாஹு இடத்துல கொடுக்கறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் அவர்களால் முடிந்தால், அவர்கள் துவா கேட்டா அல்லாஹ் தஆலா கபூலாகிறதுக்கு தயாராக. அவங்க ஒரு விஷயத்தை கேட்டுட்டா, அவங்க துவா கேட்டுட்டாலோ அல்லது துவாவுக்கு ஆமீன் சொன்னா கூட பயப்படுறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. நஸ்ரானிகள் முபாஹலாவிற்கு வரும் பொழுது
அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாருடைய முகத்தை பார்த்த உடனே பயந்தாங்க. ஏன்னா அங்க இருந்த பாதிரி சொன்னார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டு இவர்களுடைய வாயிலிருந்து ஆமீன்ங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா கியாமத் நாள் வரை நஸ்ரானியா இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இவர்களுடைய ஆமீன் என்கிற வார்த்தைக்கு அல்லாஹ் தஆலா அவ்வளவு வலிமையை கொடுத்திருக்கிறான், கபூலியத்தை கொடுத்திருக்கிறான் என்று அந்த பாதிரி சொன்னார். அப்படிப்பட்டவர்கள் சீனா அலி ரலியல்லாஹு அன்ஹு. அலி ரலியல்லாஹு அன்ஹு, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரம்பரையுடைய வழக்கம் என்னன்னா, யாராச்சும் வந்து கேட்டுட்டு இல்லை அப்படிங்கிற வார்த்தை அவங்கள்ட்ட வராது. அலி ரலியல்லாஹு அன்ஹு உடனே ஒரு வேலையை செஞ்சாங்க. கையை வாய்க்கு பக்கத்தில் கொண்டு போய் ஒரு 10 சலவாத்து ஓதுனாங்க. தமிழில் வர சரி ஒரு 10 சலவாத்து ஓதுறாங்க. சலவாத்தை ஓதி அதை கையில் ஊதுறாங்க. ஊதி அந்த ஏழையுடைய கையில் வச்சு அந்த கையை முடிச்சு விடுவோம் தெரியுமா, மடக்கி வச்சுட்டு இதை கொண்டு போங்க அப்படின்னா. என்ன இருக்கு அப்படின்னா, இருக்குது நீங்க கொண்டு போங்க, இது எங்க திறக்கணும்னா எவன் என்கிட்ட அனுப்பினானோ அவன் போய் திறக்கணும். காபிர்கள் இவங்களை கேலி செய்யறதுக்காக வேண்டி ஏழைய யாசகம் கேட்கிறவன் அனுப்பி விட்டான். எங்க திறக்கணும்னா இந்த கையை அந்த காபிர் முன்னாடி போய் திறந்து காட்டுறாங்க. அந்த ஏழை அந்த யாசகர் அங்க போய் திறந்து காட்டுற உள்ள பார்த்தா 10 திரகங்கள் இருக்கு. அவர்களுடைய அந்த வாயுடைய வார்த்தைக்கு அல்லாஹ் தஆலா அவ்வளவு சிறப்புகளை கொடுத்திருக்கிறான், அந்தஸ்து கொடுத்திருக்கிறான். அவர்கள் தனக்கு தானே ஏழ்மையை தேர்ந்தெடுத்து அவங்க நினைச்சாங்கன்னா அவங்க மற்றவங்களுக்கு கொடுக்க தெரிஞ்சவங்களுக்கு தனக்கு கேட்க தெரியாதா? தெரியும். ஆனால் அவர்கள் அப்படி கேட்டதில்லை. காரணம் என்னன்னா, தனக்கு தானே ஏழ்மையை அவங்க தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. நம்ம ஏழ்மையா வாழணும் அப்படிங்கிறது. அப்படி அவங்க அந்த இடத்துல போய் அந்த யாசகர் கையை திறக்கும் பொழுது 10 திரகம் இருந்தது இல்லையா, எந்த காஃபிர்கள்லாம் பார்த்தாங்களோ அந்த இடத்துல கலிமா சொல்லி இஸ்லாத்துவாங்க. இது அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய சிறப்பும் கூட, அதே நேரத்தில் நாம் ஓதக்கூடிய ஸலவாத்துகளுடைய பரக்கத்தும் கூட. அதே நேரத்தில் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவர்களுடைய மகனார் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பொறுத்தவரையில் அது கொடைத்தன்மை அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தில் இருக்கிற ஒரு தன்மை. ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு முறை மஸ்ஜிது நபவியில் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவர்களுக்கு அன்பளிப்பு வருது. ஒரு 5000 திரகம் வருது. அந்த 5000 திரகம் வரும் பொழுது நான் நினைச்சேன், நமக்கு வீட்டில் ஒரு தேவை இருக்கு, 5 திரகம் வாங்கிக்கலாம்னு நினைச்சேன். யாருங்க? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனார் ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனா பள்ளியிலேருந்து வீட்டுக்கு போறதுக்குள்ள அந்த 5000 திரகமும் சதகா கொடுக்குறான். போற வழியில இருக்கிற வர்றவங்கலாம் கூப்பிட்டு கொடுக்குறான். அப்படி கொடுக்கும் பொழுது நான் வீட்டுக்கு போனோம்னு சொன்னேன், 5 திரகம் எனக்கு தேவை இருந்தது, நான் கேட்கலான்ட்டு இருந்தேன், நம்முடைய குடும்பத்துக்கு தேவை இருக்கு. அடுத்த வார்த்தை சொன்னாங்க, நம்முடைய குடும்பத்துக்கு தான் நான் கொடுத்தேன். நம்ம என்ன குடும்பத்துக்கு என்ன சேர்த்து வைக்கிறோமோ அதுதான் நம்ம குடும்பத்துக்கு நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்ம எதை சதக்காவா கொடுக்கிறோமோ அதுதான் நம்ம குடும்பத்துக்கு. இது அவங்களுடைய பார்வை வேற. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை, சதகா என்பது உங்களுடைய செல்வத்தை குறைக்காது என்பது. பின்னால் உள்ள வரலாறுகளை நம்ம எடுத்து பார்த்தா தெரியும். உஸாமத் பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆக பிரியமான ஒரு சஹாபி, சின்ன பையன் கூட. அவங்க சக்கராத்துடைய நிலைமையில இருக்கிறாங்க, அதாவது கடைசி காலத்துல இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவுக்கு அவங்களை நேசிச்சாங்க அப்படின்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், சில குழந்தைகளுக்கு மூக்கில் ஏதாவது ஆயிடுச்சுன்னா தண்ணியா வரும் தெரியுமா, வாயில சாப்பிட்டது ஏதாவது ஒத்துக்கல அப்படின்னா வாயில வெளியே வரும். அதே சொந்த தகப்பனா இருந்தா கூட துணி எடுங்கன்னு நம்ம சொல்றோம், துணி எடுங்க தொடச்சி விடணும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை வச்சு தொடப்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. அவங்களோட எந்த அளவுக்கு பாசம் வச்சிருந்தாங்க அப்படின்னா, இன்னொரு ரிவாயத்துல வருது, ஒருவேளை உசாமா பெண் பிள்ளையாக இருந்தால் அவர்களுக்கு நகைகளை அனுபவிச்சு அழகு பார்த்திருப்பாங்க சொல்றாங்க. அவ்வளவு மிகவும் நேசத்திற்குரியவர்கள் உஸாமத் பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க சக்கராத்துடைய நிலைமையில இருக்கிறாங்க. அதே நேரத்தில் அவர்களுக்கு 60,000 திரகங்கள் கடனோடு நம்ம ஒத்தா போனோமான்னு நினைச்சுட்டாங்க. இப்போ அந்த நேரத்தில் இந்த செய்தி ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவருக்கு காதுக்கு வருது.
அப்படி செய்தி வரும்பொழுது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு நேராக விசாரிக்க போகிறாங்க, உடம்பு சரியில்லைன்னு விசாரிக்க போகிறாங்க. விசாரிக்க போகும்பொழுது அந்த இடத்துல சொன்னாங்க, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹாதிமா பல வருஷம் இருந்திருக்கிறேன், ஆனால் எனக்கு இந்த நிலைமை வரணுமா, எனக்கு ஏன் இந்த நிலைமை அப்படின்னு கேட்டான். நம்ம பல பேர் அப்படி கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா, நான் என்ன பாவம் பண்ணேன். அதே அந்த துணியில் அவங்க பேசுகிறாங்க. பேசும் பொழுது ஹுசைன் ரலியல்லாஹு சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹாதிம்களை அல்லாஹ் தஆலா எப்பவும் கேவலப்படுத்த மாட்டான். நீங்கள் ஏதோ நினச்சிட்டு இருக்கிறீங்க, அந்த மாதிரி கிடையாது அப்படின்னா. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த நேரத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு சொன்னாங்க, நேற்று இரவு எனக்கு பரிசா 60,000 திரகம் வந்தது. நான் நினச்சேன், எனக்கு எந்த தேவை இருக்குது, எந்த தேவையுமே கிடையாது எனக்கு, எதுக்கு எனக்கு இந்த 60,000 திரகம் வருது அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இப்போ தான் புரியுது, அந்த 60,000 திரகம் உங்களுக்கு கொடுக்க வந்தது. நமக்கு கொஞ்சம் காசு வந்துடுச்சு, ஒரு ஆளுக்கு கொடுக்கணும்னு வைங்களேன், கடனுக்கு வாங்கியிருக்கிறோம், அந்த கடனை அடைக்கிறதுக்கு கொஞ்சம் காசு சேர்த்துருப்போம். ஆனால் அந்த கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு மனசு வராது நமக்கு. இதை நம்ம சேர்த்து வச்சுக்குவோம், சேஃப்டி பண்ணிக்குவோம். இது நம்மளுடைய நிலைமை. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சீனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய தன்மை, அந்த காசை முழுவதுமா வேற ஆளை விட்டு எடுக்க சொல்லல, தானே போய் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க ஹுசைன் ரலியல்லாஹு. இப்படி முழுக்க முழுக்க நற்குணங்களுக்கும் பிறரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பிறரிடத்தில் எந்த அளவுக்கு அன்பு காட்ட வேண்டும் என்ற வாழ்க்கையை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்ந்து காட்டி நமக்கு சென்றிருக்கிறார். அல்லாஹ் தஆலா அந்த வாழ்க்கையை நமக்கு நசீபாக்குவானாக. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எந்த குணங்களோடு, என்ன நற்குணங்களோடு வாழ்ந்தார்களோ அந்த நற்குணங்களை அல்லாஹ் தஆலா நம்முடைய உள்ளங்களிலும் நம்முடைய வாரிசுகளிலும் நம்முடைய சந்ததிகளிலும் அல்லாஹ் தஆலா அந்த குணங்களை தந்திடுவானாக. அந்த குணத்தின் மூலமாக அல்லாஹ் ரசூலுடைய பிரியத்தையும் அவருடைய நெருக்கத்தையும் அடைவதற்கான தௌஃபீகை அல்லாஹ் தஆலா தந்திடுவானாக. நாம் எந்த நோக்கத்திற்காக வேண்டி நாம் நல்ல அமல்களையும் நல்ல விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கிறோமோ, குறிப்பாக நாம் செய்யக்கூடிய நம்முடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய தேவைகளை, நாட்டு தேவைகளை அல்லாஹ் தஆலா கபூல் செய்து அதை நிறைவேற்றி தந்திடுவானாக. இறை தமாம் காபா ஷரீஃபையும் இறை தூதரின் பூங்காவனமான ரோதா ஷரீஃபையும் நம்முடைய வாழ்க்கையில் பல முறை கண்டு தரிசிக்கக்கூடிய பேரின்ப பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய சமூக மக்களுக்கும் நமக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகளுக்கும் வாழ்க்கையில் பரக்கத்தான முறையில் தந்திடுவானாக என்ற நல்ல துஆவுடன் நிறைவு செய்கிறேன். ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.